வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோவில் ஒரு டிசைனிங் வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் செக்ஷன் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் இடையில. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிசைனிங் வீடியோவையும் இடையில வர 3 கொஸ்டினையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்லையும் வாட்ஸ்அப்லையும் அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் எண்டில் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஆல்ரெடி போட்ட லாஸ்ட் வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம், ஸோ மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சொல்லிக்கிறேன். நீங்கள் போடுற கமெண்ட் இருக்கு இல்லையா, ஆன்சருடைய ஆப்ஷன்ஸ் போடுவீங்க இல்லையா, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஈச் வீடியோட எண்ட்லையும் நான் டிஸ்பிளே பண்ணிடுவேன். யார் யார் கமெண்ட் போட்டிங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக அதையும் நான் டிஸ்பிளே பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நாம் இந்த டிசைனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் இது அவுட்லைன் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. இந்த அவுட்லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் வருது இல்லையா, அந்த இடத்துல சுகர் பீட் கொடுத்து அவுட்லைன் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உள்ளே இதே மாதிரி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுக்கும்போது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு சிங்கிள் பீடாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டபுள் பீடாக கொடுக்கலாம். டபுள் பீடுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமை விட்டு கலட்டும் போது அது லூஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் அதோட ஷேப்பில் இருக்காது. நம்ம என்ன ஷேப் எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டோமோ அந்த ஷேப் நமக்கு இருக்காது. ஸோ அதனால் எப்போயுமே சிங்கிள் பீட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 பீடாக கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சென்டர் போர்ஷனில் ஜஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸ் வர மாதிரி சுகர் பீடை கொடுத்துட்டு அதோட எண்டில் நம்பர் 3 பீட் இருக்கு இல்லையா, ஆன்டிக் பீட், அதை கொடுத்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம் சைட் பை சைடாக கொஸ்டின் பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 1, விச் டைப் ஆஃப் ஸ்டேஜ் டஸ் அல்ஜீரியன் ஐ ஸ்டேஜ் ஈஸ் ஆஃப்? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரைட் ஸ்டிச், ஆப்ஷன் பி whip stitch, option C blanket stitch, option D chain stitch. இதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் கிடைக்கும். என்னென்னா, எம்ப்ராய்டரி பற்றி, ஸ்டிச்சிங் பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும். உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். ஸோ அதான். ஓகே, இப்போ நாம் டிசைனை கன்டினியூ பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி 2 சைடும் 2 லைன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இடையிலையும் 2 லைன் ஸ்கேட்டர்டாக வர மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சுகர் பீட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஒரு பீடாக எடுக்கிறதுக்கு. இந்த பீடிங் நீடில் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்டே அதுதான். அதுக்காக தான் பீடிங் நீடில் யூஸ் பண்ணுறது. நார்மலாக நாம் துளிப் நீடில் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது. பீடிங் நீடில் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் நம்ம நல்லா உள்ளே ஷேக் பண்ணி இப்படியே எடுத்தோம் அப்படின்னா நிறைய பீட்ஸ் அட் அ டைமில் நமக்கு கிடச்சிடும். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். சில்க் ஃபிலமெண்ட் என்கேஸ்ட் பை அ ப்ரோட்டீன் இஸ் கால்ட். ஆப்ஷன் ஏ செரிசின், ஆப்ஷன் பி செல்லோஸ், ஆப்ஷன் சி ரா சில்க், ஆப்ஷன் டி டீகம்டு சில்க். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். இந்த 4லேருந்து நீங்கள் ஒன்று கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் பீடிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த லீஃப் போர்ஷன் ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இது சில்க் த்ரெட்லேயே நல்லா திக்காக இருக்கும். இந்த த்ரெட்டு ஆல்ரெடி நான் ஒரு டிசைனில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது. ஸோ அந்த த்ரெட் தான் இது. ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஒரு த்ரெட் எடுத்தாவே போதும், நமக்கு நல்ல திக்காகவே கிடைக்கும். சப்போஸ் நாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சில்க் த்ரெட் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி கூட போட்டோன்னா நமக்கு நிறைய சில்க் த்ரெட் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் இந்த த்ரெட் யூஸ் பண்ணும்போது. பட் இது யூஸ் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டில், அதாவது கிளாத்தில் விட்டு எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும். எடுக்கிறது பார்த்து நல்லா ஷேக் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா கிளாத்து கிழிச்சிடும். ஸோ அதை தான் இந்த த்ரெட்டில் ஒரு
டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு போட்டுவிட்டு நம்ம அந்த டிசைனை பார்க்கும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் போர்ஷனுமே வந்துட்டு நாம் அந்த ஃப்ளவர் போர்ஷனில் நாம் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த லீஃப்க்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அவ்வளோதான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இப்படி மேலே எடுக்கும்போது மட்டும் இப்படியே நீடில் நல்லா கையில் பிடிச்சிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்தோம். ரொட்டேட் பண்ணி எடுத்தால் தான் வந்து கொஞ்சம் லூஸாக மேலே வரும், இல்லைனா அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி டைட்டாக இழுக்கும். ஸோ நீடில் இப்படி விட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்து இந்த த்ரெட் வந்து மேலே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் இதில் நாம் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக்கு. ஸோ இதே மாதிரியே இந்த லீஃப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமருடைய ப்ளவுஸ் தான். அவங்க இமேஜ் சென்ட் பண்ணி அதே மாதிரி பண்ண சொன்னாங்க. பட் அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டீட்டெயில்ஸாக எதுவுமே தெரியாது, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இது நானாகவே டிசைட் பண்ணிட்டு தான் நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு அதே மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க டிசைன் பண்ண சொல்லி செலக்ட் பண்ண இமேஜ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் இருந்துச்சு, அதுலேயுமே வந்து அவுட்லைன் இல்லை. ஸோ அதனால் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் டஸ் ஸ்டிச்சஸ் ஆர் குரூப்ட் இன்டு? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 2. அதாவது டோட்டலாக இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸையும், எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ்லாம் சேர்த்து எத்தனை குரூப்பாக ஜென்ரலாக பிரிச்சுருக்காங்கன்றது தான் இதோட கொஸ்டின். அவ்வளோதான். ஸோ 3 கொஸ்டின்ஸுமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஹேண்டும் பார்த்துருவோம். ஹேண்டில் வந்து நெக்கில் என்ன ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருந்தனோ அதையே கீழே பண்ணியாச்சு. மேலே, அதாவது அந்த ஃப்ளவர் முடித்ததுக்கப்புறம் மேலே உள்ள எம்டி போர்ஷனில் இது வந்து அவங்க செலக்ட் பண்ண டிசைனில் இல்லை, இது நானாகவே ஏதாவது ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக சும்மா அப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு பெரிய பீட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு குட்டி பீட் போட்டுட்டு இதே மாதிரி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இது ஒரு அழகான டிசைனாக கிடச்சிரும். அவ்வளோதான். ஃபில்லிங்க்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எலிகண்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருந்தது. இது வந்து பேக் நெக் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே அந்த லீஃப் முடிகிற இடத்துலலாம் இட்லி மோட்டிஃப் இருக்கு இல்லையா, பீடு அடியில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த பீட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த இடத்துல த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் லுக் கொடுத்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, கொஸ்டின்ஸ், அதுக்கும் ஆன்சர் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை ஆப்ஷன் தான் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.